வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் திமுக வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடிக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் நேற்று இரவு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் திமுக வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடிக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் நேற்று இரவு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வானரப்பேட்டை புல்லுக்கடை அருகே நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டப்பட்டது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்பொழுது எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு, அனிபால் கென்னடிக்கு வெற்றி வெற்றி என்ற கோஷங்கள் முழங்க நிகழ்வு முழுவதும் உற்சாகமாக நிலவியது. பிரச்சார கூட்டத்தில் ஜெகத் ரட்சகன் எம்பி பேசியதாவது: தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சாதனைகளை செய்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. அதேபோல் புதுச்சேரியிலும் மக்கள் நலத்திட்டங்கள் கிடைக்க திமுகவை ஆதரிக்க வேண்டும். திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியை அமைதியாக வைத்துள்ளார். அந்த அமைதி தொடர்ந்து நிலைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்த வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை, மடுவுப்பேட் சந்திப்பில் துவங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்துசெட்டிப்பேட்டை, சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர், மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை சந்திப்பு, குறிஞ்சி நகர் நீர்த்தேக்க தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். அப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது, பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகின்றது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவையின் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் இந்தியாவில் நாம் முதல் இடத்தில் உள்ளோம். நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக உள்ளன. எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது நான் தான் முதலமைச்சராக ஆவேன். மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன். லாஸ்பேட்டை தொகுதியினுடைய வளர்ச்சியை ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் சிவக்கொழுந்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பணியாற்றியவர். மீண்டும் வெற்றி பெற்றால் அவருடைய உரிய பதவி கிடைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக, எல்.ஜே.கே. கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தினகரன் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு பிரியதர்ஷினி நகரில் வாக்கு சேகரித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தினகரன் அவர்கள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பிரியதர்ஷினி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தினகரன் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து அப்பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன் அவர்கள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். இவர் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர், தெற்கு ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ராஜேந்திரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி கொத்தபுரி நத்தம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் இன்று கொத்தபுரி நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம், அருந்ததிபுரம் ஆகிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற உள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகின்றார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள ஆனந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜெக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மோகன்தாஸ் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவிருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இதில் நேற்று மாலை கிருமாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் மக்கள் நல பணிகளை எடுத்து கூறி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்திடவும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் கிராம பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளரான சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு பூரணாங்குப்பம் கிராம பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மணவெளி தொகுதியில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நகரின் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம் பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம் பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வீடுதோறும் வேட்பாளர்கள் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள்
வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். மங்களம் தொகுதி உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியின் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜி சரவணகுமார் இன்று சிலுக்காரிபாளையம், களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சிலுக்காரிபாளையம், களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை துவங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சரகண பவா நேற்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக சரகண பவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சரவணன் கோட்டைமேடு, பொறையாத்தம்மன் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு, பொறையாத்தம்மன் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவினை தெரிவித்தனர். மக்கள் அனைவரும் பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி இந்திரா நகர் தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் தர்மபுரி பகுதியில் மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் தொடர்ந்து தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்று இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரி பகுதியில் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டி அப்பகுதி மக்களை வீடு வீடாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அப்பகுதி மக்கள், பெண்கள், ஆண்கள் என திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். காமராஜர் நகர் தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று தொகுதி முழுவதும் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் கோபி தண்ணீர் தொட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அவருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவளித்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருந்து வேட்பாளர் கோபியை ஆதரித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் திறந்தவெளி வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்கள் சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்து தண்ணீர் தொட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டனர். இதில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர் கோபியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து மரித்த நாள் கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அனுபவித்து மரித்த நாளை நினைவு கூர்ந்து 1/4/2026 மாலை 5 மணியளவில் புதுச்சேரி கொக்குப்பார் அருகிலிருந்து புதுச்சேரியின் அனைத்து பெந்தகோஸ் போதகர்களும், கிறிஸ்துவ திருச்சபைகளும் மற்றும் கிறிஸ்துவ பெருமக்களும் திரளாக வந்து இணைந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், கொடுமைகள் மற்றும் வேதனைகளை ஊர்வலத்தில் நடித்து காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செல்வ விநாயகர் கோவில், ஜீவா காலனி ஆகிய பகுதியில் இளைய தளபதி விஜயின் ஆசி பெற்ற நேயம் மக்கள் கழகத்தின் வேட்பாளர் விநாயகம் வீடு வீடாக சென்று தான் போட்டியிடும் வரிசை எண் 5இல் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு நீங்கள் மகத்தான வெற்றியை தேடித் தர வேண்டும் என்று பொதுமக்களை வேண்டி கேட்டுக்கொண்டார். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன், நீங்கள் கூட்ட குரலுக்கு ஓடோடி வரும் இளைஞன். ஆகவே நான் வெற்றி பெற்றவுடன் உங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அன்பழகன், மணிமாறன், புகழ், கணேஷ், ராஜராஜன், தனியாசலம், கார்த்திகேயன், கிருஷ்ணன், புதுப்பேட்டை ஆனந்த், கதிர், அருண், குணா, சிவராமன், ராஜா, ரவி, பாலன், மகளிர் அணியை சேர்ந்த சத்யா மற்றும் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தன்னை எதிர்த்து பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளை மறுத்த வேட்பாளர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுடன் இருந்து பணியாற்றியதை முன்வைத்து தவறான பிரச்சாரங்களை நம்பாமல் இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். உருளையான்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்தார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் வீடு வீடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும், தற்பொழுது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என்று குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும், நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர் இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் தன்னை தேர்ந்தெடுத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்காக செயல்படுவேன் என்று உறுதியளித்துள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் தன்னை தேர்ந்தெடுத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்காக செயல்படுவேன் என்று உறுதியளித்துள்ளார். அவர் கூறுகையில், 1வது கல்வி, 2வது கல்வி மூலம் வேலைவாய்ப்பு, 3வது அடிப்படை வசதிகள், 4வது அத்தியாவசிய தேவைகள், இந்த 4 அம்சங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பும் கடமையும் ஆகும் என்று தெரிவித்தார். அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். உங்கள் வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு வாக்களியுங்கள். கல்வியே ஒருவரை அதிகாரம் அளிக்கும் முக்கிய கருவி என்பதை நம்புங்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாகவும், ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் வாக்கு சீட்டில் 9வது எண்ணில் தமது சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்கள், மக்களின் நம்பிக்கையை செயலால் நிரூபிப்பேன் என்று அவர் உழவர்கரை தொகுதி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளிகள் இணைந்து பள்ளி ஆண்டு விழாவை நடத்தியது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளிகள் இணைந்து பள்ளி ஆண்டு விழாவை நடத்தியது. இவ்விழாவிற்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர் நிலை பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் கல்வித்துறை தலைவர் டாக்டர் வெங்கட ரமணன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார். இவருடன் ஸ்ரீ சங்கரா கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் ஸ்ரீ பட்டாபிராமன் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். பள்ளிகளின் தாளாளர் வழக்கறிஞர் ஸ்ரீ பட்டாபிராமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கி முதன்மை விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்து கௌரவித்தார். ஆண்டு அறிக்கையை கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாசித்தார். மாணவரின் சாதனைகளை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி தர்மசவர்தினி, துணை முதல்வர் ஸ்ரீமதி பவானி அவர்கள் வாசித்தார். சிறப்பு விருந்தினர் டாக்டர் வெங்கட ரமணன் அவர்கள் விழாவில் சிறப்புரையாற்றி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து 2023-24 மற்றும் 2024-25 கல்வி ஆண்டுகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும், பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் நிர்வாகத்தால் வழங்கப்பெற்ற பரிசுகளை சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை அளித்தமைக்காக ஆசிரியர்கள் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர்.
ஈசிஆர் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீமதி காயத்ரி ராகவன் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி உரையை வழங்கினார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாதானூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை துவங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் வில்லியனூர் தென் கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையின் மூலம் வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி செய்தியாளர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான ஆட்சி வரைவை வெளியிட்டார். புதுச்சேரி தவளக்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், அண்ணா சிலை அனைத்து பகுதிகளிலும் வாகன பரப்புரை செய்து பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வில்லியனூர் தொகுதி தென் கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையில் பங்கேற்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரமேஷ், மங்களம் தொகுதியின் வேட்பாளர் சுப்பிரமணி, காமராஜர் நகர் தொகுதியின் வேட்பாளர் கௌரி, காலாப்பட்டு தொகுதியின் வேட்பாளர் காமராஜ், மண்ணாடிப்பட்டு தொகுதியின் வேட்பாளர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதியின் வேட்பாளர் ரஞ்சித் அனைவருக்கும் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பேரவையின் துணைத் தலைவர் திரு வேங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தா சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ கௌஷிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் தங்கமணி, மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கலியமூர்த்தி, புதுச்சேரி மாநில முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் அசோகன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன், மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன், மோகன், கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ரங்கசாமிக்கு ஆதரவாக கவுண்டன்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் GN கோபி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுகின்றார். போட்டியிடும் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக கவுண்டன்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் GN கோபி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பிரபாகர் தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சோலை நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சமூக சேவகர் பிரபாகர் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் திரளான வரவேற்பளித்தனர். அனைத்து வீடுகளுக்கும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும், உறுதியுடன் களத்தில் செயல்படும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். மாநில அரசியல் மற்றும் வளர்ச்சி வரைபடத்தில் காமராஜர் நகர் தொகுதி நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் நிலையில் இந்த தொகுதி எதிர்காலத்தில் மாநிலத்தின் முதன்மையான தொகுதியாக உருவெடுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் சென்று நான் வாக்கு சேகரிக்க வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றேன் என்று தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பின் மூலம் அவர்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார். காமராஜர் நகர் தொகுதியின் முக்கிய பலம் அதன் மக்கள் பங்களிப்பு மற்றும் சமூக ஒற்றுமை. மக்கள் நேரடியாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு தங்களது தேவைகளை வெளிப்படையாக முன்வைத்து வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக உள்ளது. மேலும் சாலை வசதி, குடிநீர் திட்டங்கள், கழிவுநீர் மேலாண்மை போன்ற அடிப்படை வசதிகளில் செயல்பட்ட மேம்பாடுகள் தொகுதியின் வாழ்வாதார தரத்தை உயர்த்தியுள்ளது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் மேம்படுத்தப்படுவதால் இளம் தலைமுறையினருக்கும் பொதுமக்களுக்கும் சிறந்த வாய்ப்புகள் உருவாகின்றன. வர்த்தகம் மற்றும் சிறு தொழில்கள் வளர்ச்சி பெறும் சூழல் உருவாகி வருவது வேலை வாய்ப்பினை அதிகரித்து உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றது. இதனால் காமராஜர் நகர் தொகுதி ஒரு பொருளாதார மையமாகவும் மாறும் பாதையில் உள்ளது. மொத்தத்தில் மக்கள் நம்பிக்கை, நேரடி தொடர்பு மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி ஆகியவை ஒருங்கிணைத்தால் காமராஜர் நகர் தொகுதி புதுச்சேரியின் முதன்மையான தொகுதியாக மாறுவது நிச்சயம். இதற்கிடையே தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.